தாபா ஸ்டைலில் கடாய் பன்னீர், அதுவும் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி, கூடவே 5 முந்திரி, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 4 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின உடனே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், அரை குடமிளகா ரெண்டுத்தையும் டைஸ் பண்ணி போட்டுக்கணும். கூடவே 100 கிராம் பன்னீரும் சேர்த்துக்கணும். ஸ்பைசஸ் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு பேனில் பட்டர் சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஊற்றி அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ் இது எல்லாத்தையும் போட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும்.